ஹாய் ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிளாப் சிம்பிளிஃபை. இன்னைக்கு நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறோம். நான் சண்டே போட்ட வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கரண்ட் அஃபேர்ஸும் சயின்ஸும் எப்படி படிக்கணும் அப்படின்னு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் ஜஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதால உங்களுக்கு அப்பப்போ வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 4 or 5 டாபிக்ஸ் நீங்கள் அப்பப்போ படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு போகும்போது நீங்கள் கொஞ்சம் நிறையவே படித்த மாதிரி இருக்கும். ஒரே முட்டா படிக்கிறத விட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோஸாக நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதில் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத நான் எடுத்திருக்கேன். நான் சொல்லித்தர விதம் உங்களுக்கு புரியுதா என்னங்கிறது நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் வீடியோ வந்து உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டை பேஸ் பண்ணி நான் அப்டேட் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்க்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து புது ஆண்ட் ஸ்பீஷீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து நம்ம ஜியாகிரபியில் படிச்சிருப்போம்ல, சவுத் இந்தியாவில் இங்கே வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். கோவாலேருந்து கீழே நம்ம தமிழ்நாடு கேரளா வரைக்குமே இங்கே வரும். இது வந்து ரொம்பவே இக்கோலாஜிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ். பிகாஸ் இங்கே வந்து ஸ்பீஷீஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டைவர்சிட்டி அதிகமாகும். அதாவது ஒரு பட்டர்ஃப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே நிறைய பட்டர்ஃப்ளைஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒரு ஸ்னேக்குன்னு பார்த்தீங்கன்னாலும் அங்கே நிறைய ஸ்னேக். அதுதான் உங்களுக்கு வந்து டைவர்சிட்டி அண்ட் ஸ்பீஷீஸ் அதிகமாக இருக்கிறதோட மீனிங். ஸோ அங்கே தான் உங்களுக்கு வந்து புது ஆண்ட் ஒரு ஸ்பீஷீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கன்னா கர்நாடகாவில் கொடகு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க டாபினோமா ஒனாலே. இதை எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. ஸோ அதோட பயாலஜிக்கல் நேம் வந்து டாபினோமா ஒனாலேன்னு கொடுத்துருக்காங்க. ஒனாலே அப்படின்னா கன்னடாவோட மீனிங் என்னன்னா ட்ரைடு லீஃப், காஞ்ச இலைங்கன்னு அர்த்தம். ஏன் இதை இங்க கொடுத்துருக்காங்கன்னா இந்த பகுதி இதை கண்டுபிடிச்ச பகுதியில பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃப்ளோ இருக்குல்ல, ஃபாரஸ்டோட தர அங்க ஃபுல்லா ட்ரைடு லீஃப் அதிகமா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு வந்து அதை மீன் பண்ற விதமா கன்னடால வந்து இருக்கிறவங்களோட பயாலஜிக்கல் நேம்ல செகண்ட் நேமா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த நியூஸ். ஸோ இப்ப புது டைப் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆண்ட் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டா வெஸ்டர்ன் காட்ஸ். ஸ்டேட் எதுன்னு கேட்டா கர்நாடகா, டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு கேட்டா கொடகு. ஓகே, இந்த ஸ்பீஷீஸ் நேம் கேட்கறது கொஞ்சம் ரேர் தான், மோஸ்டா கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் கேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க டாபினோமா ஒனாலே. எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. ஸோ இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. மோஸ்டா பயாலஜிக்கல் நேம் கேட்க மாட்டாங்க, பட் பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷனை பார்த்தா டிக் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க இதே வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த ஸ்பீஷீஸ் ஆண்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த ஆண்ட் வந்து 3 இடத்துலதான் இது வரைக்கும் பார்த்திருக்காங்க. அதுல ஒரு இடம் தான் இந்த ரீஜன் கர்நாடகால இருக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோவாலேயும் இது வந்து பாத்திருக்காங்க. ஸோ இந்த 3 இடத்துல 2 இடம் எதுன்னா கர்நாடகா, கோவா. இன்னொரு இடம் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ பேசிக்லி 3 இடத்துலதான் மொத்தமா இதை வந்து பார்க்க முடியும். அடுத்தது இது வந்து 3 டிகேடுக்கு அப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 2 ஆண்ட்டை பத்தி பேசுறாங்க. ஒரு ஆண்ட் வந்து புதுசா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாத்திருக்காங்க. இன்னொரு ஆண்ட்டை வந்து 30 வருஷத்துக்கு அப்புறமா பாத்திருக்காங்க. சரி, இந்த ஆண்ட் வந்து இங்க மட்டும்தான் இருக்குமானா கிடையாது, இன்னும் 2 இடத்துல பார்க்க முடியும். அதுல ஒரு இடம் வந்து கோவா. ஓகே, அவ்வளவுதான் இந்த ஆண்ட்டை பத்தின நியூஸ். அடுத்த நியூஸ் என்னன்னு பார்ப்போம். கோனோகார்பஸ் ட்ரீஸ். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சேலும் பண்ணக்கூடாது, நீங்க வந்து பிளான்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன் ஒரு மரத்தை போய் ஏன் இப்படி பிளான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷீஸ். அதாவது இது வளர்ந்துச்சுன்னா மற்ற செடிங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற வகையான செடி. கருவேல மரம் நம்ம சொல்றோம்ல, நம்மளோட நிலத்தடி நீரெல்லாம் கம்மி பண்ணுதுன்னு, அதே மாதிரிதான் இந்த கொனோகார்பஸ் ட்ரீஸ்ங்கிறது அதே மாதிரிதான். உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் டேபிள், நிலத்தடி நீர் வந்து கம்மி பண்ணுது. பக்கத்துல வந்து நம்ம ஊருக்குன்னே இருக்கிற மரம், இந்த வேப்ப மரம், புளிய மரம், இந்த மாதிரி நம்ம ஊருக்குன்னே இருக்கிற மரத்தை வந்து வளர்றதுக்கு விடுறது இல்லை. இது வந்து அதை டாமினேட் பண்ண ஆரம்பிக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா இதோட ரூட்ஸ் போறது, இதோட வேருங்க போற விதம் பாத்தீங்கன்னா இந்த கேபிள் ட்ரெயின்ஸ் எல்லாம் அடியில அண்டர் கிரவுண்ட்ல போடுறோம்னா அதெல்லாம் டேமேஜ் பண்ணுது. இன்னும் மெயின் திங் பாத்தீங்கன்னா பாலன் ரிலேட்டட் இல்னஸ் வந்து இது அதிகமா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அர்பன் ஏரியால பாத்தீங்கன்னா நிழலுக்காக நிறைய பக்கம் ரோட்டு பக்கம் நிறைய இந்த வீடுங்களுக்கு ஏரியா நிறைய பக்கம் இந்த செடி வந்து ஆக்சுவலி வச்சாங்க. ஏன்னா இது நல்லா வளரும், உங்களுக்கு நிழலும் கொடுக்கும், ரொம்ப அழகாவும் இருக்கும். இது வந்து ஒரு ஆர்னமெண்டல் ட்ரீயா வந்து வளர்த்திட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆகுதுன்னா பாலன்னா அந்த பூல இருக்கும்ல,
அந்த பாலன்னால நிறைய லங் டிசீசஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட் பார்த்ததுனால, அது மட்டும் இல்லாம இது ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷீஸாவும் இருக்கிறதுனால இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை விற்கக்கூடாது, நடவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த ஊரை சேர்ந்தது அப்படின்னா சவுத் அமெரிக்கால இதுக்கு நேட்டிவ். இப்ப எப்படி நம்ம வேப்ப மரம் நம்ம ஊரோட நேட்டிவ்னு சொல்றோம், அதுமே கொனோகார்பஸ் ட்ரீயோட நேட்டிவ் எதுனா சவுத் அமெரிக்கா. ஓகே, இதுதான் கொனோகார்பஸை பத்தி சொல்ல வேண்டியது. ஸோ மெயின் திங் பாத்தீங்கன்னா இது டிசீஸும் கொடுக்குது, மற்ற செடியும் வளர விட மாட்டேங்குது, நிலத்தடி நீரையும் கம்மி பண்ணுது. ஓகே ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே அதிகமான கோல்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோனா 6720 டன் கோல்டு வந்து தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாலே ஹையஸ்ட் எதுன்னா தமிழ்நாடு தான். அதாவது தமிழ்நாட்டுல இருக்க மொத்த ஸ்டேட்டு, ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனியா கணக்கு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது தமிழ்நாடு தான். தமிழ்நாடு கிட்ட இருக்க கோல்டு அளவுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், ரஷ்யா விடவே பெருசா இருக்கு. ஐ மீன் இந்த கண்ட்ரிஸ் கிட்ட எல்லாம் இருக்கிறத விட நம்ம ஒரு ஸ்டேட்டு கிட்டயே அதிகமா இருக்கு. ஓகே, அதே மாதிரி நம்ம இந்தியாவோட மொத்த கோல்டு ரிசர்வ்ல 28% தமிழ்நாடு கிட்ட இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இந்தியாலே அதிகமா கோல்டு ரிசர்வ் வச்சிருக்கிற ஸ்டேட் எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. இது வந்து யுஎஸ்ஏ, ஜெர்மனி இது மாதிரி பெரிய கண்ட்ரிஸோடவே அதிகமா இருக்கு. 28% இந்தியாவோட கோல்டு ரிசர்வ்ல 28% நம்ம தமிழ்நாடு கிட்ட இருக்கு. ஓகே, இதுதான் அந்த ஃபேக்ட். இது ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது யாருன்னா வேர்ல்டு கோல்டு கவுன்சில். அடுத்தது ராம்சார் சைட். ஒவ்வொரு பிப்ரவரி 2 நம்ம வந்து ராம்சார் டே வந்து வேர்ல்டு வெட்லேண்ட் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ 2025 இன்னைக்கு டேட் படி நம்ம தமிழ்நாட்டுல 20 சைட்ஸ் வந்து இருக்கு. 2 சைட்ஸ் இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே ராமநாதபுரத்துல தான் இருக்கு. ஒன்னு சக்கரை கோட்டை, இன்னொன்னு வந்து தீர்த்தங்கள். இந்த 2 பேர்ட் சாங்சுரி, இது ரெண்டுமே ஒரு பேர்ட் சாங்சுரி. இது ரெண்டையும் தான் ராம்சார் சைட்டா இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப வெட்லாண்ட்ஸ வந்து நம்ம கன்சர்வ் பண்றதுக்காக, அதை பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாடு வெட்லாண்ட் மிஷன்னு ஆகஸ்ட் 2022 ஒரு மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஷன் படி 5 வருஷத்துல 100 வெட்லாண்ட மேப் பண்ணி அதை வந்து ரிஸ்டோர் பண்ணணும். அங்க வந்து கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன், மிட்டிகேஷன் ஆக்டிவிட்டி இது எல்லாத்தையுமே அங்க பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த தமிழ்நாடு வெட்லாண்ட் மிஷனோட ஒரு எய்ம். ஓகே, ஸோ நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு வெட்லாண்ட்ஸ் இருக்கு? 20 சைட். ராம்சார் சைட் இருக்கு, 20 சைட் இருக்கு. இந்தியாலே அதிகமான வெட்லாண்ட்ஸ் இருக்கிற ராம்சார் சைட் இருக்கிற ஸ்டேட் எதுனா தமிழ்நாடு தான். 20 சைட்டோட தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இருக்க வெட்லாண்ட்ஸை வந்து காப்பாத்துறதுக்காக இல்லைன்னா அதை கன்சர்வ் பண்றதுக்காக நம்ம தமிழ்நாடு வெட்லாண்ட் மிஷன் 2022 ஆகஸ்ட்ல வந்து நம்ம ஒண்ணு கொண்டு வரோம். அதுபடி 5 வருஷத்துல 100 வெட்லாண்ட மேப் பண்ணி அங்க வந்து அதை வந்து சீர்படுத்துறது இல்ல பாதுகாக்கிற வேலையை ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் இந்த மிஷனோட நோக்கம். ஓகே, இப்ப இந்தியா லெவல் என்ன இருக்குன்னா அம்ரித் அரோஹர் ஸ்கீம்னு இருக்கு. இது வந்து பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. 2023 to 2024 பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுவும் அதே தான், வெட்லாண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதோட ஆப்டிமல் யூஸ் அதை கரெக்டா பாதுகாக்கணும். அதுதான் மெயின். இது வந்து 3 வருஷத்துக்கானது. தமிழ்நாட்டுல போட்டது 5 இயருக்கு, இது வந்து 3 இயர்ஸ்க்கானது. 2023 இருந்து 2024 பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, இதுதான் வெட்லாண்ட்ஸை பத்தி. ஸோ இந்த நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த வெட்லாண்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். 20 வெட்லாண்ட்ஸும் உங்களுக்கு டேப்லெட் காலம்ல கொடுத்துருப்பேன். ஸோ இதை நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சு வச்சுக்கலாம். ஆனா நீங்க வந்து கீழ இருந்து மேல போகணும். அதாவது இதுதான் லேட்டஸ்ட்ல இருந்து ஓல்டுங்க மாதிரி. ஸோ இது உங்களுக்கு தமிழ்நாடு வெப்சைட்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது நீங்க ஆத்தென்டிக் சோர்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா ஆட் பண்ண 2 இங்க கீழே இருக்கு. ஓகே, இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டாபிக் என்னன்னா டார்க் ஆக்சிஜன். நம்மளுக்கு ஆக்சிஜன்னா தெரியும், போட்டோசிந்தசிஸ் மூலியமா நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியர்ல கலக்குதுன்னு நம்மளுக்கு. அதனால நம்மளுக்கு வந்து நிறைய மரத்தை வைக்கணும், அப்பதான் நம்மளுக்கு வந்து நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். நம்ம சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்ப ரீசெண்டா டார்க் ஆக்சிஜன் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, நம்மளுக்கு வந்து கடலுக்கு அடியில வந்து உங்களுக்கு சன்லைட்டே போகாது, ரொம்ப இருட்டா இருக்கும். அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் ஜென்ரேட் ஆகுறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இத்தனை நாளா நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்,
ஒரு பிளான்ட் இருந்தா அது போட்டோசிந்தசிஸ் பண்றது மூலியமா நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. இதுதான் இத்தனை வருஷமா நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனா செடியே இல்லாம சன்லைட்டே இல்லாம ஆனா ஆக்சிஜன் வந்து எர்த்ல ஜெனரேட் ஆயிட்டு தான் இருக்கு அப்படிங்கறத வந்து இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்கோம். இதை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பசிபிக் ஓஷன்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது போட்டோசிந்தசிஸ் இல்லாம சன்லைட் இல்லாம கூட ஜெனரேட் ஆக முடியும்னு பசிபிக் ஓஷன் அந்த ஏரியால வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பர்டிகுலரா அந்த ஓஷன்ல இருக்க பர்டிகுலர் ஏரியா சொன்னோம்னா கிளாரியான் கிளிப்பர்டன் ஜோன்னு சொல்லுவாங்க. ஹவாய்க்கும் மெக்சிகோக்கும் இடையில இருக்க இந்த ஜோன்ல தான் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி இது எங்க இருந்தா வருது அப்படின்னா பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ்னா எப்படி சொல்லலாம்னா பெரிய பெரிய கல்லு மாதிரி இந்த பிக்சர்ல இருக்க கல்லு மாதிரி அந்த கடலோட ஃப்ளோர்ல வந்து உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். இது ஃபுல்லாவே மெட்டல்ஸ்னால ஆனது. அதாவது நிறைய மெட்டல்ஸ் கலந்து ஒரு கல்லு மாதிரி இருக்கும். அதனாலதான் அதை வந்து பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ்னு சொல்றோம். ஓகே, பிஎம்என் பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ். ஓகே, இந்த நோடியூல்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா மேங்கனீஸ், அயன், கார்பன், நிக்கல், காப்பர், லித்தியம் இது மாதிரி நிறைய மெட்டல்ஸ் கலந்ததுதான். ஒரு மெட்டல்னு இல்ல நிறைய மெட்டல் இருக்கிறதுனால அது பேர் பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ். ஓகே, இதுல இருந்துதான் ஆக்சிஜன் ஜெனரேட் ஆகுறத வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா இந்த நோடியூல்ஸ் வந்து சி வாட்டரை ஸ்பிளிட் பண்ணுது. H2O இருக்கு, அதை ஸ்பிளிட் பண்ணி ஹைட்ரஜன் தனியாவும் ஆக்சிஜன் தனியாவும் அது வந்து அனுப்புது. இது மூலியமா ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. இதுதான் டார்க் ஆக்சிஜன். இந்த பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ் கிரியேட் பண்ற ஆக்சிஜன் தான் டார்க் ஆக்சிஜன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிருக்காங்கனால இது வந்து குரூப் ஒன்ல வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கு. ஸோ டார்க் ஆக்சிஜன்னா ஒன்றும் இல்லை, சன்லைட் இல்லாம பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ் ஓஷனோட ஃப்ளோர்ல வந்து ஜெனரேட் பண்றதுதான் டார்க் ஆக்சிஜன். இது இப்ப வந்து பசிபிக் ஓஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹவாய்க்கும் மெக்சிகோக்கு இடையில இருக்கிற ஒரு கிளாரியர் கிளிப்பர்டன் ஜோனுங்க இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து இந்த ஒரு பேசிக்கான 5 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி சின்ன சின்னதா நீங்க வந்து இப்ப இந்த வீடியோ வந்து மொத்தமா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கும். இதே மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ்மே 15 மினிட்ஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா இருக்குது. எல்லாமே நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் இது வந்து நான் வந்து 5 டாபிக் வந்து வீடியோக்கு போடலான்னு இருக்கேன். இது 5 டாபிக்கா போடலாமா இல்ல 10 டாபிக்கா போடலாமா? ஏன்னா அதுக்கு மேல போனா படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஏன்னா இது வந்து ஃபேக்டா தான் இருக்கும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நீங்க 5 டாபிக்கா 10 டாபிக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு தகுந்த அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு கொண்டு வரேன். ஓகே, ஸோ இதோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு டெலகிராம்ல வந்து நான் அப்லோட் பண்றேன். ஸோ நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அப்பப்போ ரிவைஸ் பண்ணக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற சப்ஜெக்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸும் உங்களுக்கு எல்லாமே வரும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.